சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட சிந்தாமணி என்ன செய்யன்னு தெரியாம, ஆமா என்னுடைய ஆளுங்க தான் மீனாவோட அந்த வண்டியை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உங்க வீட்டில் இருக்க ரோகிணி தான் இருக்காங்கன்னு வசமா மாட்டி விட்டுடுறாங்க. அதனால ரோகிணியை இங்க முத்துவும் மீனாவும் ரொம்பவே கோவமா போலீஸ்கிட்டையும் மாட்டி விட்டுடுறாங்க. ரோகிணி பதில் பேச முடியாம அங்க போலீஸ் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்கிறதுனால இனி ரோகிணி வீட்டுக்கு வரவும் கூடாது, ரோகிணி இந்த வீட்டு மருமகளா இருக்கவும் கூடாது அப்படின்னு கோவமா சொல்லிடுறாங்க. ஆனா அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் மனோஜுக்காக நம்ம பார்க்கணும். ரோகிணி ஏதோ ஒரு கோவத்துல இப்படி செஞ்சாலும் அது எல்லாமே தப்பு தான். இதுக்காக நான் தான் ஒரு முடிவெடுக்கணும். ஆனால் போலீஸ்கிட்ட பேசி முத்து மீனா ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு அண்ணாமலை. எப்படியோ ரோகிணி முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை செஞ்சுட்டா இனி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நாம் ஒரு முடிவெடுத்தா என் வீட்டுக்காரர் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியலையே. எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து ரோகிணியை பிரிச்சிடணும். ரோகிணி இந்த வீட்டுக்கு வரலனா என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சா இங்கே நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல அப்படின்னு விஜயாவுக்கு அண்ணாமலை எடுத்த முடிவு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ரோகிணி மறுபடியும் வரட்டும். செஞ்ச பிரச்சனையெல்லாம் சொல்லி நான் ரோகிணியை வெளுத்து வாங்குறேன். இந்த விஷயத்தில் நான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. சிந்தாமணி மேலே உள்ள நம்பிக்கையில் என்னை மாட்டி விட மாட்டாங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் சிந்தாமணி இப்படி அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு என்ன சொல்லிட்டாங்களே. நான் தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு என்ன மாட்டி விட்டுட்டாங்களே. இப்போ நான் இந்த நிலமையில இருக்கேன். போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியலையே. என்னை யார் வீட்டுக்கு கூப்பிட்டு போவான்னு தெரியல. கண்டிப்பாக என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போதோ தெரியலன்னு அழுதுகிட்டே இருக்க மனோஜும் அண்ணாமலையும் ரோகிணியை பார்க்க வராங்க. அங்கே போலீஸ்கிட்ட பேசி முத்துவும் மீனாவும் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா சொல்கிறாங்க, மாமா ரோகிணி ரோகிணி வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சொன்னதுனால தான் போனால் போதும் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் இன்னொரு தடவை என்னுடைய அம்மாவுக்கோ என் வீட்டில் உள்ளவங்களுக்கோ ரோகிணி பிரச்சனை செஞ்சா நான்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா மீனா, நான் ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப கோபமாக இருக்க மீனா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நீ என்ன செய்கிறன்னு தெரிஞ்சுதான் செய்றியா? அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தியே. நான் உனக்கு என்ன பிரச்சனை செஞ்சேன்னு நீ தேவையில்லாமல் அந்த சிந்தாமணி கிட்ட உதவி கேட்டு என்னுடைய வண்டியை அவங்க எடுத்துகிட்டு போகிறது, எங்கள் அம்மா கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு திட்டம் போடுறதுன்னு இப்படிலாம் செய்கிற அசிங்கமா இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கவே மாட்டோம்னு நினச்சேன். ஆனால் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டல்ல. அண்ணாமலை மாமா, நீ செஞ்ச வேலையால் ரொம்பவே மனசு வேதனையாக வீட்டில் இருக்க. அவர் பேச்சை கேட்டு தான் நாங்கள் போனால் போதுன்னு உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இப்படியே பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தேன்னு வையி, இந்த வீட்டில் நீ என்றைக்கும் சந்தோஷமாக இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே முடியாது ரோகிணி. இனி எங்களுக்கு பிரச்சனை செய்யணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே ஸ்ருதியும் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. அங்கிள், நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு. ரோகிணி செஞ்ச தப்புக்கு அங்கே போலீஸ் அவங்கள கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எதுக்காக ரோகிணியை மறுபடியும் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் மன்னிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அவங்க என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்காங்க? வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு இந்த ரோகிணி எப்போ பார்த்தாலும் வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துறது, இங்கே மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே, இதெல்லாம் எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, உடனே விஜயாவும் பார்த்தீங்களா, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொன்னேன். இப்போ இங்கே நம்ம வீட்டில் வசதியான மருமகளாக இருக்கிறது ஸ்ருதி மட்டும்தான். ரவிக்காக ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஸ்ருதி ஆரம்பிக்கிறா. ஆனால் அந்த ரோகிணி மனோஜுக்காக அப்படி என்ன செஞ்சிட்டா? இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை செய்ய முடியுமோ செய்கிறது, நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்துறது, தலகுனிய வைக்கிறதுன்னு இப்படி இந்த ரோகிணியால் பிரச்சனை மட்டும்தான் வருது. இப்போ இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் என் மருமக ஸ்ருதி இந்த வீட்டில் இருக்க மாட்டாளாம். அப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு முடிவெடுத்தா என்ன ஆகுறது? நீங்கள் ரோகிணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே இப்படி செய்யலை. மீனா எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை செஞ்சாங்கன்னு சொல்லும்போது, அப்படி மீனா என்ன பிரச்சனை செஞ்சா? நீ யார் முதல்ல அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை செய்கிறதுக்கு? சிந்தாமணி என் ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க. நானே அவங்கக்கிட்ட சரியாக பேசுறதில்ல. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் கிளாஸுக்கு வர சிந்தாமணிக்கிட்ட நான் தேவையில்லாமல் பேசுகிறதே கிடையாது. நீ என்னடானா
அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி திட்டம் போடுறது, அவங்கக்கிட்ட உதவி கேட்குறதுன்னு என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்க. என் வீட்டுக்காரர் வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம். ஆனால் நானும் மனோஜும் உன்னை என்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டோம். நீ இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையும் வராது. இந்த மீனா உன்னை பலார்னு வெளுத்து வாங்கினது எல்லாமே சரிதான். ஏன்னா நீ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனி சிந்தாமணி என் கிளாஸுக்கு வரப்போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்க உனக்காக உதவி செஞ்சா எனக்கும் பிரச்சனை வரும். நானும் அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் செய்வேன்னு வீட்டில் உள்ளவங்க என்னையும் சந்தேகப்படுவாங்க. அந்த நிலைமை எனக்கு எதுக்கு வரணும்? போலீஸ் மூலமா உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வரணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் தான் எப்படியாவது உன்னை வீட்டுக்கு வர வைக்கணும், இந்த வீட்டு மருமக அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு என்னென்னவோ பேசி அங்கே முத்து மீனா கிட்ட சொல்லி உன்னை இங்கே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் நான் என்றைக்குமே உன்னை மன்னிக்க போகிறதே கிடையாது. இவங்க வேணும்னா போனா போதுன்னு நீ செஞ்ச எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கலாம். ஆனால் சிந்தாமணி கூட என்னைக்கு நீ சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சியோ, இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி யோசிக்காமல் பிரச்சனை செய்யணும்னு நினச்சியோ, அன்னைக்கே நான் யோசனை பண்ணிட்டேன். சீக்கிரமாக உன்னை வீட்டிலேருந்து அனுப்புகிறதா நான் யோசனை பண்ணிட்டேன்னு சொல்ல, அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் என்ன, மீனாவை எனக்கு பிடிக்காது தான். மீனா அங்கே வெளியில் போய் வேலை செய்கிறது எனக்கு உண்மையாகவே பிடிக்காது தான். மீனா எப்போ பார்த்தாலும் முத்து கூட சேர்ந்து எதிர்த்து பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுக்குன்னு நீ மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறியே, நீ மட்டும் இந்த வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்தலையா? நல்ல மருமகளாவா இருக்க? மீனாவாது பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலையை பார்க்குறா. நான் மருமகளாக ஏற்றுக்கலனாலும் முத்துவுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்து முத்து இப்போ முன்னேறதுக்கு காரணமாக இருக்கா. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே முடியாதே. ஆனால் நீ அப்படி கிடையாது. மனோஜோட வாழ்க்கையில் வந்ததுலேருந்து என்னையும் மனோஜும் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்க. மறுபடியும் உன்னை நம்பி ஏமாற நாங்கள் தயாராக இல்லை. இனி என் முகத்தில் முழிக்காத, என்கிட்ட பேசாத. என் மனசை மாற்றணும்னு ஏதாவது செய்யணும்னு நினச்ச, அவ்வளவுதான். உன்னால் இந்த வீட்டில் இனி பிரச்சனை வந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் நான் அமைதியாக பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு விஜயா ரூமுக்கு போகிறாங்க. இந்த ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் மீனா முத்து என்ன கேள்வி கேட்டாங்க. நான் தான் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே. ரோகிணி என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி செய்கிறானா, இவ வேற ஏதோ திட்டத்தோடு தான் இப்படிலாம் செஞ்சுருக்கா. இனி ரோகிணியை நம்பவே கூடாது. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க, திருந்திட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரோகிணிக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை 2 பேரும் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு விஜயா ரோகிணி மேலேயும் சிந்தாமணி மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி ரொம்ப கோபமாக தன்னுடைய ரூமுக்கு வராங்க. ரவி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரவி, இங்கே என்ன நடக்குது? முத்துவும் மீனாவும் எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு ரோகிணி பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கல்ல. எதுக்காக ரோகிணியை மறுபடியும் பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்? அவங்க என்ன பெருசாக அந்த வீட்டுக்குன்னு நல்லது செஞ்சுருக்காங்க? எல்லாரையும் ஏமாத்துறாங்க, சிந்தாமணி கூட சேர்ந்து பிரச்சனை செய்கிறாங்க. நம்ம எப்பயுமே முத்து மீனாக தானே சப்போர்ட் பண்ணணும். நீயாவது உங்கள் அப்பாவுக்கு பேசி புரிய வச்சுருக்கலாம்ல. அண்ணாமலை மாமா எடுத்த முடிவை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும். உடனே ரவி, அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல ஸ்ருதி, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படியும் ரோகிணியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ரோகிணி அண்ணி இப்போவா பிரச்சனை செய்கிறாங்க? மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்தே மீனா அன்னைக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னாலையும் இந்த முடிவை ஏற்றுக்க முடியல. ஆனால் என்ன செய்ய, அப்பாவே இப்படி சொன்னதுக்கப்புறமா நான் பதில் பேச முடியாதுல்ல. மீனா அண்ணியும் இங்கே முத்தண்ணனும் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸ்கிட்ட பேசி ரோகிணி அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எனக்கும் பிடிக்கல தான். இனியாவது ரோகிணி அண்ணி திருந்துறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்ல, ரோகிணி திருந்துவாங்களா? நீ எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வீட்டில் ரோகிணியால் பிரச்சனை வருதுல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எனக்கு தெரியும். யார் இந்த வீட்டுக்கு வந்தால் ரோகிணி திருந்துவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, நீ ஏதாவது பிரச்சனை செஞ்சிடாத. அப்பாவுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிட போதா என்ன? அப்பா பேசி ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சுட்டாங்கல்ல. இனி ரோகிணி அண்ணியால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம். நீ ஏதாவது செய்ய மறுபடியும் வீட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸ்ருதி, நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முத்து மீனாவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஆனால் ஸ்ருதி யோசிக்கிறாங்க, விடக்கூடாது. இந்த ரோகிணியை இப்படியே சும்மா விட்டா மறுபடியும் மீனா மேலே உள்ள கோவத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க. யாருக்கும் தெரியாமல் பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும், நடந்த எல்லாத்தையும் சொல்லணும், இந்த ரோகிணிக்கு ஒரு பாடம் புகட்டணும். அது மட்டும் இல்லை, விஜயாத்த ரோகிணின்னு எல்லாருமே அவங்க வேலையை விட்டுட்டு மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் மாடிக்கு போகிறாங்க ஸ்ருதி. அந்த சமயம் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி உடனே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம், இப்போ யார் எனக்கு ஃபோன் பண்ணுறது? முத்துவாக இருக்கும், இல்லை மீனாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க.
உடனே பாட்டி யாருன்னு தெரியலையே அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க. பாட்டி நான் தான் உங்கள் பேரன் ரவியோட மனைவி ஸ்ருதி பேசுகிறேன்னு சொல்ல, ஸ்ருதியா என்னம்மா நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? எப்பயும் மீனா முத்து அண்ணாமலைன்னு இவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீ ஃபோன் பண்ணியிருக்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே கேட்குறாங்க. பாட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஸ்ருதியும். ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீ சாப்பிட்டுட்டியா? மீனா முத்து அண்ணாமலை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? விஜயா இப்போ உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி இங்கே நடந்ததை யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையான்னு கேட்குறாங்க ஸ்ருதியும். உடனே பாட்டியும், என்ன ஸ்ருதி பேசுகிற? ரோகிணியால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை வந்ததா? எப்பயும் விஜயா தானே இப்படி ஒரு வேலையை செய்வா? இப்போ என்ன புதுசாக ரோகிணி இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி பிரச்சனை செஞ்சா அவளை சும்மா விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி இன்னும் ரோகிணி மேலே எனக்கு கோவமாக தான் இருக்குது. மீனா முத்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்னு இந்த ரோகிணி வேணும்னே சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே மீனாவோட வண்டியை சிந்தாமணி ஆளுங்களை வச்சு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த ரோகிணி. அது மட்டும் இல்லை, மீனா தன்னுடைய வழியில் வரக்கூடாது, மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி மீனாவோட அம்மாவுக்கும் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. மீனாவோட அம்மா இப்போ தான் கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க நடத்திட்டு இருந்த கடையை வேற எடுக்க வச்சுருக்காங்க இந்த ரோகிணி அப்படின்னு சொல்ல, என்னது இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காளா இந்த ரோகிணி? இந்த வீட்டு மருமகளா பொறுப்பா ரோகிணி என்னைக்கு தான் மாறுவான்னு தெரியல. என்ன இந்த ரோகிணி இப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்கிட்ட ரோகிணியை மீனாவும் முத்துவும் மாட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மாமா போலீஸ்கிட்ட பேசி மறுபடியும் ரோகிணியை வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன். அப்போ தானே ரோகிணி திருந்துவாங்க. எதுக்கு அண்ணாமலை மாமா இப்படி ஒரு முடிவெடுக்கணும்? அவர் எடுத்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமும் இல்லை. அவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ரோகிணிக்கு ஒரு பாடம் புகட்டுவீங்கன்றதுக்காக தான் வீட்டில் எப்படியாவது யாராவது இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும். உடனே பாட்டி, இல்லைம்மா ஸ்ருதி, யாருமே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. மீனாவும் முத்துவும் இதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்தாங்களா? பாவம் மீனா. முத்து தனக்குன்னு ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த வண்டியால் புதுசாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கான்னு நினச்சி நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்க ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. நான் கூட என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் பொக்கே வேணும்னு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய புது ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல வருமானம் வரணும், மீனாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், மீனாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு மீனாவை தான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக கூப்பிடணும் அப்படின்லாம் நான் நினச்சி மீனாவுக்கு உதவி செஞ்சா இந்த ரோகிணி இப்படிலாம் செய்கிறாங்க பாட்டி. என்னுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு நீங்கள் வரணும், உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பிரச்சனையெல்லாம் சொல்லி தான் உங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற, ரவிக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற, உன்னுடைய நல்ல மனசு அந்த ரோகிணிக்கு இல்லை பாரு. நீயும் இந்த வீட்டோட மருமக தான். ஆனால் ரோகிணி ஏன் பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறா? மீனா எவ்வளோ பொறுப்பான மருமகளாக இருக்கிறா. ஆனால் இந்த ரோகிணி திருந்துவா, நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துப்பா, பிரச்சனை வராமல் பார்த்துப்பான்னு நினச்சா இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கானா? இனி எப்படி இந்த ரோகிணியை சும்மா விட முடியும்? நான் வரேன், உன்னுடைய ஹோட்டல் திறப்பு விழாக்கு மட்டும் இல்லை, ரோகிணிக்கு பாடம் புகட்டவும் நான் வரேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வரணும் பாட்டி, ரோகிணியை சும்மா விடக்கூடாது. பாவம் முத்துவும் மீனாவும் அவங்களால பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு எப்போ பார்த்தாலும் விஜயாத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க. புது பிஸ்னஸ் ஆரம்பித்த மீனாவை நல்லபடியாக பிஸ்னஸ் செய்ய விடாமல் செய்கிறாங்க இந்த ரோகிணி. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, உடனே பாட்டி சொல்கிறாங்க, நான் வரது மட்டும் இல்லாமல் இனி மீனா முத்து சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறதுனால விஜயாவும் ரோகிணியும் இப்படிலாம் செய்கிறாங்களா? மீனா வேலை செய்யக்கூடாதுன்னு விஜயா நினச்சி இப்போ ரோகிணி அதே மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டால. நான் பார்த்துக்கிறேன், மீனா முத்துவுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இத்தனை நாள் நான் அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு நினச்சேன், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி மீனாவும் முத்துவும் தனியாக இருந்தால் தான் முன்னேற முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா விஜயாத்தை இப்படி எனக்கு பிரச்சனை செஞ்சால் சரியான பதில் கொடுப்பேன் நான். ஆனால் மீனா ரொம்ப பாவம், எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் மீனா இடத்துல இருந்து எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் மீனாவுக்கு முத்து மட்டும்தான் உதவி செய்கிறாரு. அதனால் மீனா இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. என்னால் மீனா மாதிரிலாம் இவ்வளோ பொறுமையாக இருக்கவே முடியாது பாட்டி. நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். மீனாவுக்கும் முத்துவுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். தப்பு செஞ்ச ரோகிணியை நீங்கள் சும்மா விடக்கூடாது பாட்டி. ரோகிணியை இந்த வீட்டிலேருந்து அனுப்புனாலும் எனக்கு சந்தோஷம்தான். இனி இங்கே மீனாவுக்கு ரோகிணி எதுவும் பிரச்சனை செய்யாதபடிக்கு செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் தான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்ல, நான் வரேம்மா,
நீ வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற, மீனாவுக்காக பேசுகிற, இதெல்லாம் கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை இங்கே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்க கூடாது. அப்போ தான் ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுடைய அருமை பெருமை என்னன்னு. இங்கே அண்ணாமலை இப்படி ஒரு தப்பு செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து பேசிக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. பாட்டி ரொம்ப சீக்கிரமாகவே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை, முத்து, மீனா, விஜயான்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பாட்டி வந்து நிற்கிறாங்க. உடனே விஜயாவும், வாங்கத்த வாங்க, நீங்கள் வரணும் தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்துக்கிட்டே சொல்ல, அப்படி நான் வரணும்னு நினச்சிருந்தா நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல விஜயா, வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல, எப்படித்தான் சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த வீட்டுக்கு என்னுடைய மருமகளாக ரோகிணி இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ரோகிணியை மறுபடியும் வர வச்சிங்க. ரோகிணியால் வர பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, போதும் போதும், அம்மா இப்போ தானே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடணுமா? உனக்கு வேறு வேலையே இல்லையா விஜயான்னு கேட்க, போதுங்க, அத்தைக்கு உண்மை என்னென்னு தெரிஞ்சா என்ன மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் தான் இப்போ வந்து தேவையில்லாமல் இந்த ரோகிணியை வீட்டுக்கு வர வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா எதையும் பேசாமல் பாட்டி வந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்க மீனா? ஆமாம், ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வந்த உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, நான் வந்துட்டேன் பாத்தியான்னு சொல்கிறாங்க. பாட்டி, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, உடனே முத்து, என்ன பலகுரல்? பலகுரல், பாட்டி வந்து உங்ககிட்ட மட்டும் பேசுகிறாங்கன்னு கேட்க, பாட்டியை வர வச்சதே நான் தான், அதான் என்னை பார்த்து பாட்டி நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், அப்படியா, நீங்கள் சொல்லி தான் பாட்டி வந்தாங்களா? நீங்கள் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, அதனால பாட்டியை வர சொல்லியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் மீனா, அதுக்காகவும் தான், உங்களுக்கு உதவி செய்யவும் தான் பாட்டியை வர சொன்னேன்னு சொல்ல, எதுக்காக? நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா. எங்கே மீனா நல்லா இருக்கீங்க? இந்த ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் சரியாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் வண்டி கிடச்சிருச்சு. ஆனால் தப்பு செஞ்ச ரோகிணி நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்களால எப்போ வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம்ல அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, வேண்டாம், அப்பா முன்னாடி இதை பற்றி பேசவே வேண்டாம். அப்பா சொல்லிட்டாருல, ரோகிணி இனி எந்த தப்பும் செய்ய மாட்டாங்கன்னு. வேண்டாம் பலகுரலே, இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே விஜயாவை பார்த்து பாட்டி கேட்குறாங்க, என்ன விஜயா, உன்னால தான் பிரச்சனை வரும்னு நினச்சேன். ஆனால் உன் மருமக ரோகிணியாலேயே இப்போ வீட்டில் பிரச்சனை வருதா? நீ நல்ல மாமியாராக இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? நீ செஞ்ச வேலையை இப்போ ரோகிணி செய்கிறா. இப்போ இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குன்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், அம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம், இதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. போதும் அண்ணாமலை, முத்து மீனாக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ என்ன ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற? நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு, அது சொல்கிறதுக்காக தான் நானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்கன்னு கேட்க, இங்கே வந்து என் பேத்தி மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. என்ன ரோகிணி, நீ வந்து மீனா வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து என்னென்னவோ செஞ்சியாமே. மீனாவோட அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சுருக்க. நீ என்ன மருமக, நல்ல பொறுப்பான மருமகளாக இருந்திருந்தா இப்படிலாம் செய்வியா? அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, அப்புறம் எப்படி நீ வந்து நல்ல மருமகளாக இருக்க முடியும்? அடுத்தவங்க அவமானப்பட்டு நின்னா உனக்கு சந்தோஷமா இருக்கா? அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவியான்னு கேட்க, பாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே அப்படி செய்யலை, சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சது முதல்ல விஜயா, இப்போ நீ நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இங்கே மீனாவும், பாட்டி வேண்டாம் பாட்டி, இனி ரோகிணி அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, ரோகிணி ரொம்ப கோவமாக இங்கே மீனாவை பார்க்குறாங்க. மீனா, எனக்கு ஒன்றும் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஸ்ருதியும் நீங்களும் திட்டம் போட்டு பாட்டியை வர வச்சுட்டு இப்போ ரொம்ப நல்லவங்களா பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுகிற எதையும் நான் நம்பவே மாட்டேன் மீனா, போதும். நீங்கள் என்னை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு பாட்டியை வேற வர வச்சுருக்கீங்க. ஏற்கனவே என்னையும் மனோஜையும் பாட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ பாட்டி பேசுகிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்ல, வந்த உடனே பாட்டி, என்னது, உன்னையும் மனோஜையும் எனக்கு பிடிக்காதா? யார் சொன்னது? மனோஜ் உன்னை விரும்பி வந்து கல்யாணம் பண்ணதால தான் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு உனக்காக பேசி இந்த வீட்டுக்கு உன்னை வர வச்சது நான் தான். அப்படி எனக்கு உன்னை பிடிக்காதுன்னா விஜயா எடுத்த முடிவில் நான் தலையிட்டிருக்க மாட்டேன், உன்னை இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வச்சிருக்க மாட்டேன். அப்போவும் நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, பொய்யாக தான் வந்து பேசி சத்தியம் பண்ணியிருக்க, அப்படி தானே? இப்போ சொல்கிறேன், உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. முத்து மீனா இந்த வீட்டில் இருந்தா இந்த விஜயாவும் பிரச்சனை செய்கிறாங்க, ரோகிணியும் பிரச்சனை செய்கிறாங்க. அதனால் நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, என்னம்மா முடிவெடுத்தீங்கன்னு கேட்க, அதெல்லாம் சொல்கிறேன், நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா
நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெளிவாக எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன். அது வரைக்கும் ரோகிணி தான் வீட்டு வேலையை பார்த்துக்கணும். மீனா, நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கல்ல, அதை பற்றி என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். இனி இந்த வீட்டில் யார் உனக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். பிரச்சனை செஞ்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுக்காம இங்கேருந்து கிளம்பி போகவும் மாட்டேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து பாட்டி சொல்ல, இங்கே ரோகிணியும் விஜயாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி விஜயாவை பார்க்குறாங்க, விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க. அந்த சமயம் விஜயாவுக்கு ரோகிணி மேலே கோவம் வருது. இந்த ரோகிணி செஞ்ச தப்பால் நான் சிந்தாமணி கூட சேர்ந்து ஏற்கனவே செஞ்ச பிரச்சனையெல்லாம் இங்கே என் மாமியார் வந்து சொல்லி என்னையும் வேற கோவமாக என்கிட்டையும் பேசுகிறாங்களே, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி. முதல்ல ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு விஜயாவுக்கு கோவம் வருது. உடனே அண்ணாமலை, சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலான்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழித்து பாட்டி மீனாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மீனா உங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல, பாட்டி எதுக்காக பாட்டி அப்படின்னு கேட்க, ரோகிணியால் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உங்கள் அம்மாவை பார்க்கணும், பேசணும், நாங்கள் எல்லாரும் உனக்கு துணையாக இருக்கோம் சந்திரான்னு உங்கள் அம்மா கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி கேட்ட உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நானும் நீயும் பாட்டியை கூப்பிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சந்திரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சந்திரா வந்து பூக்கடையில் இருக்காங்க. அதனால் பாட்டி வந்து அப்படியே கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பார்க்குறதுக்காக போக, சந்திரா பாட்டியை பார்த்த உடனே வாங்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, என்னம்மா மறுபடியும் கடையை நல்லபடியாக நடத்துறியான்னு கேட்கும்போது, எப்படியோ முத்து தம்பியால் தான் இந்த கடை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, முத்து தம்பி எனக்கு வந்த பிரச்சனையை அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு தெரியுமா. மீனாவுக்கு முத்துத்தம்பி வந்து வீட்டுக்காரராக கிடைக்க மீனா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என் குடும்பத்துக்கு மூத்த மகனாக இருந்து முத்துத்தம்பி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படி தானே இருக்கணும். முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க சந்திரா, இனி யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு பாட்டி வந்து பணத்தை எடுத்து சந்திரா கிட்ட கொடுக்க, எதுக்குமா எனக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்க, சந்திரா நீ என்ன அம்மான்னு தானே சொல்கிற, நான் பணம் கொடுத்தா வாங்க மாட்டியா என்ன. அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது ரோகிணி. ஆனால் ரோகிணி அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். விஜயா தேடி வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் விஜயா உன்கிட்ட பேச மாட்டா, இப்படி செய்யவும் மாட்டா. அதனால தான் உன்னை தேடி நானே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சந்திரா கண் கலங்கி நிற்க, பாட்டி கொண்டு வந்த பணத்தை கொடுத்து, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ரோகிணிக்காக, இனி எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டவும் இங்கே வந்து என் பேத்தி மீனாவுக்கு நல்லது செய்யவும் தான் நான் வந்தேன்னு சொல்ல, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, மீனாவை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு மறுபடியும் என் கடையும் கிடச்சிடுச்சு. நான் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ரோகிணிக்கிட்ட பெருசாக நான் பேசினதும் இல்லை. பேசினா ரோகிணி எனக்கு மதிப்பு மரியாதை தரவும் மாட்டாங்க. ஆனால் எதுக்காக மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செய்யணுன்றது தான் என்னுடைய எண்ணமாகவே இருக்குது. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் என் பொண்ணு மீனா இருக்காளேன்னு தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா சம்மந்தியும் மீனாவுக்கு வந்து பிரச்சனை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரோகிணியும் ஆரம்பிச்சிட்டாளேன்னு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் என் பேத்தி மீனாவுக்காக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இனி சத்யாவோட வாழ்க்கையில் நடக்கிற நல்லதை நீ பார்க்கணும், சந்தோஷப்படணுமே தவிர்த்து மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வருமோன்னு நீ யோசிக்கவே வேண்டாம். நான் இருக்க மீனாவுக்காக அப்படின்னு சந்திரா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணிக்காக. அவங்க கொண்டு வந்த பணத்தை கொடுக்குறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க பாட்டி. மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வராங்க பாட்டி. வீட்டுக்கு வந்தால் ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வீட்டு வேலையெல்லாம் அப்படியே இருக்குன்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, இதான் பாட்டி தினமும் நடக்குது. தப்பு செஞ்ச ரோகிணியை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மீனா தனியாக இருந்து அவ்வளோ வீட்டு வேலையை செய்கிறா. ஆனாலும் மீனாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பாட்டி. என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா. அதுலேயும் இந்த பார்லலம்மா செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியல. அப்பா சொன்னதால தான் நான் போலீஸ்கிட்ட பேசி மறுபடியும் ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இன்னும் மனோஜோட வாழ்க்கையில் இந்த ரோகிணி என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ தெரியல பாட்டி. மனோஜ் கண்டிப்பாக ரோகிணியால் ஏமாந்து போய் தான் நிற்க போகிறான். எனக்கு என்னவோ இந்த ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. மனோஜோட கடையில் 3 லட்ச ரூபா பணத்தை வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் கடையில் வேலை பார்த்தவங்க தான் எடுத்தாங்கன்னு ரோகிணி சொன்னதை நம்பி அந்த ராணியையும் அவங்க வீட்டுக்காரரையும் கடையிலேருந்து அனுப்பிட்டான் இந்த மனோஜ். அப்புறம் அவங்களால பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சது நான் தான். ஆனால் இந்த மனோஜுக்கு நான் எவ்வளவோ நல்லது செய்கிறேன். அதை ரோகிணி புரிஞ்சிக்காம எனக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை செய்கிறத எப்படி பாட்டி இதே வீட்டில் இருந்து என்னால் ஏற்றுக்க முடியும். நான் மனோஜுக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நான் சொல்லி காமிக்கணும்னு நினைக்கல. இருந்தாலும் இந்த ரோகிணி இப்படி செய்கிறதால நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாட்டி. நான் பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலான்னு இந்த வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க. முதல்ல அம்மா இப்படி தான் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனா டெக்கரேஷனோட நல்லபடியாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சாங்க.
இப்போ இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணி இப்படி செய்கிறாங்க. நான் என்ன தான் பாட்டி செய்ய முடியும்னு சொல்ல, நீ இந்த வீட்டில் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை. உனக்குன்னு ஒரு வீடு இருந்து நீயும் மீனாவும் அங்கே இருந்தீங்கன்னா யாரால உனக்கு பிரச்சனை வரப்போகுது? சந்தோஷமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க பாட்டி? எங்களுக்குன்னு மாடியில் ரூம் கட்டவே முடியாமல் தான் இருக்கோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வருமானம் வரும்போது இப்படி பிரச்சனை செஞ்சுட்டாங்க ரோகிணி. இங்கே மீனாவோட அம்மா கடையை மறுபடியும் வரணும், அதே மாதிரி மீனாவோட வண்டியவும் கண்டுபிடிக்கணும்னு நானும் சவாரிக்கு போகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வருமானமே இல்லாமல் செய்கிறாங்க இந்த ரோகிணி. அதனால் பணத்தை சேர்த்து வைக்க முடியல பாட்டி. மாடியில் ரூம் கட்டினா கூட பரவாயில்ல, எங்களை பற்றி அப்பா தான் யோசிச்சாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அப்பாவும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனதை என்னால் ஏற்றுக்க முடியலனாலும் அப்பா சொல்லிட்டாங்களேன்னு நான் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இத்தனை நாள் நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம், இனியும் இங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் போல். ஏன்னா எங்களுக்கு வருமானம் வராததுக்கு காரணம் அம்மாவும் இந்த ரோகிணியும் தான் அப்படின்னு மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருக்காரு முத்து. நீ எதுக்காக இப்படி பேசுகிற முத்து? நான் இருக்கும்போது நான் சம்பாதிக்கிற பணம், என்னுடைய நகைன்னு எல்லாமே யாருக்காக? என் பேத்தி மீனாவுக்கும் உனக்கும் தானே முத்து. நான் உங்களை அப்படியே விட்டுருவேன்னா என்ன? ஸ்ருதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உடனே உங்களை பார்க்க வந்திருக்கேன்னா எதுக்கு? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இனி யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே. பாட்டி இருக்கிற வரைக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது முத்து. நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுக்கும் உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீ உதவி செய்கிற. அதனால உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இவங்கெல்லாம் என்ன பிரச்சனை செய்கிறது? நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்புறம் நான் எடுக்க போகிற முடிவை கேட்டு நீ சந்தோஷப்படுவ. ஆனால் நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு நீ பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் நீ அதுக்கு ஒத்துக்கணும். முடியாது பாட்டின்னு என்னைக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு நீ புரிஞ்சுப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, மீனா உன்னையும் தான் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்கள் வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு எனக்கு தெரியும். நல்லதுக்காக தான் இப்படி செய்வீங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன் பாட்டி. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. காலையில் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போக உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் செஞ்சது தப்பு தான். அதுக்காக உன் பாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. வீட்டு வேலையை செய்ய சொல்கிறாங்க. மீனா முத்து முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நான் எப்படி தான் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்ல, பாட்டியாவது இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்களேன்னு நீ நினச்சிக்கோ. மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீ இப்பயும் கோவப்பட்டனா அப்புறம் இந்த வீட்லேயே நீ இருக்க முடியாது. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவை திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் புரியுது உன்னுடைய லட்சணம் என்னன்னு. நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. விஜயாத்த என்னை பார்த்தாலே கோவப்படுறாங்க. பாட்டி வந்ததுலேருந்து வீட்டு வேலையை செய்ய சொல்கிறாங்க. மீனா முத்துவை பாராட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸ்ருதி புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறதுனால பாட்டி எல்லாரையுமே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு பாட்டி ரொம்ப நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கும் வராங்க. அந்த சமயம் ஸ்ருதி சொல்கிறாங்க, எல்லாரும் முன்னாடியும் ஸ்ருதி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனா முத்து உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேலை அப்படின்னு கேட்க, இல்லை என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறதுக்காக நான் நிறைய பேரை வர சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட பேசினேன். ஆனால் யாரை வேலைக்கு வர சொல்கிறது, யார் ரொம்ப திறமையாக நல்லா சமைச்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் மீனா நம்ம வீட்டில் நல்லா சமைக்கிறாங்கல்ல, மீனாவும் முன்ன மாதிரி இப்போ பெருசாக பிஸ்னஸை செய்கிறதில்ல. அதனால் நான் ஆரம்பிக்க போகிற புது ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா எனக்கு உதவி செய்யணும் முத்து. நீங்கள் தான் மீனாவை மீனா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற பலகுரலேன்னு கேட்க, ஆமாங்க நான் நிறைய பேரை பார்த்தேன், சமைச்சு கொடுக்க சொன்னேன். ஆனால் மீனா மாதிரி யாராலையும் சமைச்சு கொடுக்க முடியல. மீனா எவ்வளோ ருசியாக சமைப்பாங்க. நல்லா சமைச்சா தானே இங்கே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டியும், இதுவும் கேட்க நல்லா தான் இருக்குது. மீனா நீ பிஸ்னஸ் செய்யக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் யோசிக்கிறாங்கல்ல. ஸ்ருதி சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்குது. நீ ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக இந்த வேலையை செய்யக்கூடாது? சொல்லப்போனால் ஸ்ருதிக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால கடையோட ஓனராக இருக்கலாம். ஆனால் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்கு மீனா. அதனால் நீ சமைக்கிறது மட்டும் இல்லை, அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டையே பொறுப்பாக பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ரவி தான் இப்போ ஸ்ருதி எடுத்த முடிவு சரியில்லைன்னு எப்பயும் போல் நீத்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கான்ல. அதனால் ரவி மனசு மாறுற வரைக்கும் அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டனா எவ்வளோ பணம் வருதோ
அதில் உனக்கும் ஒரு லாபம் கிடைக்கும்ல. நீ இப்போ வருமானமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இதுவும் ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஏன் மீனா நீ அதை செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே மீனா என்ன சொல்லன்னு தெரியாம முத்துவை பார்க்குறாங்க. முத்து பாட்டியை பார்க்க உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? மீனா வந்து இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்தா வீட்டில் வந்து எப்படி வேலையை பார்க்க முடியும்? மீனா தான் சமைச்சு கொடுக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும். மீனா வந்து அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்தானா எங்களுக்கு யார் சமைச்சு கொடுக்கறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு நீயே சொல்லு மீனா. அத்தை நீங்கள் எடுத்த முடிவை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே விஜயா, வீட்டில் உள்ளவங்க மேலே உனக்கு அக்கறை இருந்தா நீ சமைச்சு கொடுக்க வேண்டியதானே. மீனா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாமா? உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தா மீனாவும் முத்துவும் எப்படி முன்னேறது? நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் மீனா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக நடத்த முடியாமல் இருக்கா. இங்கே ஸ்ருதி சொன்ன யோசனை ரொம்ப சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்கே ஸ்ருதி இல்லாத நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா ஓனராக இருந்து எல்லா பொறுப்பையும் நல்லா பார்த்துப்பா. இதெல்லாம் மீனாவும் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மீனாவும் புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நானே உதவி செய்வேன். ஏன் என் பேத்தி மீனாவால் இதெல்லாம் செய்ய முடியாதா என்ன? மீனா உனக்கு திறமை இருக்குது, உன் திறமையால் நீ முன்னேறணும். இந்த விஜயா சொல்கிறதெல்லாம் நீ கேட்கவே வேண்டாம். விஜயா நீ தான் என் மருமக, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ பேசுகிறத நான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மீனா, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் விஜயா உங்களை முன்னேற விடவே மாட்டான்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்டா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல உடனே விஜயா, அத்தை என்ன சொல்கிறீங்க? அத்தை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, மீனா வெளியில் வேலைக்கு போனாலே வீட்டு வேலையை பார்க்க மாட்டாளோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்களா முடிவெடுக்கிறீங்க? எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்வீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டி, ஒத்துமையாக இருக்கணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். மீனா மட்டும் தனியாக இருந்து வீட்டு வேலையை பார்க்கணும், கஷ்டப்படணும்னா எப்படி முடியும்? அது மட்டும் இல்லை, ஒத்துமையாக இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒன்னாலையும் ரோகிணியாலையும் முத்து மீனாவுக்கு பிரச்சனை வரதா இருந்தால் நான் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய முடிவை நான் சொல்கிறேன். முத்து மீனா இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு நான் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னு சொல்லி பாட்டி அவங்க கொண்டு வந்த தன்னுடைய வீட்டு சாவியை முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே முத்துவும் என்ன பாட்டின்னு கேட்க, இது உன்னுடைய வீடு தான். இந்த வீட்டில் அண்ணாமலையும் விஜயாவும் நீங்கள் எல்லாரும் வந்து இருப்பீங்க, எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கலான்னு நானும் உன்னுடைய தாத்தாவும் நினச்சோம். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் யாருமே வரலை. அந்த வீட்டுக்குன்னு நானும் சரியாக போகிறதில்ல. அதனால் இந்த வீட்டோட சாவியை உனக்கு கொடுக்குறேன்னா இனி அந்த வீட்டை நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க, அந்த வீட்டில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. முத்து, எனக்காக நீ சம்பாதிக்கிற பணத்தை மாதம் மாதம் அனுப்பி வைப்ப. அந்த பணத்தை நான் வந்து எனக்காக பயன்படுத்தியிருக்கேன். உனக்குன்னு பெருசாக நான் எதுவுமே செய்யலையே. அதனால தான் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ என்னுடைய வீடை வந்து உனக்காக நான் கொடுக்குறேன். இனி நீ அங்கே தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வேலையாக செஞ்சு நீங்கள் முன்னேறணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு பாட்டி முடிவெடுக்க, பாட்டி எடுத்த முடிவு சரின்னு முத்துவும் மீனாவும் அவங்க இனி விஜயா வீட்டில் இருக்கக்கூடாது. அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இனி இங்கே இருந்தால் மீனா வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும். ரோகிணியாலையும் பிரச்சனை வரும், அம்மாவாலையும் ரோகிணியாலையும் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம எப்பயுமே தலை நிமிர்ந்து இருக்கணும். இவங்க எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணுன்னா பாட்டி சொன்ன மாதிரி தான் செய்யணும்னு முத்துவும் மீனாவும் விஜயா வீட்டிலேருந்து கிளம்பி பாட்டி சொன்ன வீட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ருதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாட்டி நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்களோ தெரியலன்னு நான் ரொம்ப பதட்டமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் தேடி வந்து ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ரோகிணி முன்னாடி முத்து மீனாவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்கன்னு இதை பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு நானும் உதவி செய்வேன். அவங்களுக்கு எனக்கு லாபம் வருதோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வர நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் இங்கே வந்து முடிஞ்ச வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் மீனா பொறுப்பாக அங்கே எல்லாத்தையும் பார்த்துக்க வந்த வருமானத்திலேருந்து மீனாவுக்கு நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு மீனா தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லார்கிட்டேயுமே மீனா வந்து ஃப்ரூட் பொக்கே செய்கிற அந்த பிஸ்னஸை பற்றி சொன்னதால் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மீனா இப்போ பிஸ்னஸ் எப்படி செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு பிஸ்னஸாக செஞ்சு நல்லபடியாக முன்னேறுறாங்க. இதெல்லாம் பார்த்த அண்ணாமலை, இங்கே வந்து பாட்டி, ஸ்ருதி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி வந்ததுக்கப்புறமா தான் மீனா முத்துவோட வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்கு, மீனாவும் முத்துவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதிக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ரோகிணியால் வந்த பிரச்சனையெல்லாம் வந்து மீனா வந்து சமாளிக்க முடியாமல் இருந்தாங்க. ஆனால் முத்து உதவி செஞ்சதுனால தான் மீனா இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. பாட்டி வந்தால் தான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி பாட்டி ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல்
ரோகிணி முன்னாடியே முத்து மீனாவுக்கு இப்படி ஒரு உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு முத்து மீனாவோட முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. இங்கே பாட்டி மனோஜுக்கும் எனக்கும் எந்த ஒரு பரிசும் தராமல் எந்த உதவியும் செய்யாமல் முத்து மீனாக்கு மட்டும்தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. அதனால் மனோஜை வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி. உன் பாட்டிக்கிட்ட பேசி இப்படி அந்த வீடு எங்களுக்கு நீங்கள் தர வேண்டியதானே நீ கேட்டிருக்கலாம்ல. ஏன் அந்த வீடை வாங்க உனக்கு உரிமை இல்லையா? நீ அமைதியாக இருந்தல்ல, இப்போ பாரு மீனா முத்து மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க ரோகிணி. பாட்டி செஞ்ச உதவியால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்காத விஜயா ரொம்ப கோவமாக இருந்தாலும் பாட்டியால் தான் நமக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவும் மீனாவும்.